சில பேர் அடிச்சா மாசா இருக்கும், சில பேர் அடிச்சா கிளாஸா இருக்கும், சில பேர் அடிச்சா தமாசா இருக்கும். ஆனா நான் அடிச்சா மூளை சதருண்டா. ஸோ இந்த டைலாக் எதுக்கு சொன்னேன்னு எனக்கே தெரில. ஸோ இது உங்கள் நோயின்றோட தமிழ் வெல்கம் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போனால் ராபரி பாப் 2 டபுள் ட்ரிபிளோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் நேற்றுக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அப்போ வந்து ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தனால என்னால் வாய்ஸ் சரியாக கொடுக்க முடியல. என்னடா ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி வாய்ஸே வித்தியாசமாக இருக்குது, சும்மா வாய்ஸ் சேஞ்சில் போட்டு பார்த்தேன். ஓ எப்படி இருக்கு? சும்மா விளையாட்டுக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்னா நம்ம ராபரி பாப் தான் விளாட போகிறோம். இதோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம பாபுங்கிற ஒரு திருடன் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு போய் திருடிட்டு வரோங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த கேமோட கேம் ப்ளே பார்க்கலாம். ஸோ இதோட கான்செப்ட் அதுதான். ஸோ அங்கே போகலாம். ஓகே, அதாவது இந்த மேலே ஒரு சாக்கு மூட்டை, இந்த ஆயா சுருக்கு போய் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை நரம்புற அளவுக்கு நம்ம திருடணும். இந்த மினுமினுக்கிற பொருளாக தூக்கிட்டு வரணும். இங்கே ஒரு முட்டை பீஸ் இருக்கும், இவன் நம்மளை கண்டே பிடிக்க மாட்டான் பைத்தியக்காரன். ஓகே, பார்த்து போவோம். ஸோ இந்த வீடியோ நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வழங்கும்போது சொன்னது தான். இப்போ ஓடணும். இப்போ இங்கே வந்து இன்னொரு பைத்தியக்காரன் இருப்பான். கக்கூஸ்லேயே நின்றுட்டு என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரில. இவன்லாம் எப்படி தான் வாட்ச்மேன் சொல்லி வீட்டில் வச்சுருக்காங்கன்னு புரியல. இப்போ இந்த பாட்டிக்கு தெரியாமல் அங்கே இருக்க அந்த மினுமினுக்கிற பொருளை நம்ம தூக்கிட்டு வரணும். ஓகே, இந்த கெட்டுப்போன டோனட்டை நம்ம சாப்பிடக்கூடாது, அதை அந்த பாட்டிக்கு கொடுக்கணும். இது தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமாம், மாட்டிக்கிட்டேன். ஸோ நான் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேம் இதுக்கு முன்னாடி விளாண்டு இருந்தாலும் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ ஓகே, கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இப்போ அங்கே போய் நான் தப்பிச்சிருந்தாலும் திரும்ப வந்து மாட்டிப்பேன். ஓகே, இப்போ கரெக்டாக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு போவேன். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் டைமில் எனக்கு ஒரு சில கடுப்பாயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாயிடுச்சு. அதனால் திரும்ப உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போகலாம். அதாவது அந்த பாட்டிக்கு டோனட் கொடுத்து அது வயிறு கலக்க வச்சு அது இங்கே பாத்ரூமுக்கு வரும். அந்த நேரம் பார்த்து நம்ம அதை திருடிட்டு வெளியே போகணும். இதை இப்போ செய்யணும். ஆனால் அது செய்யாமல் நான் மாட்டிப்பேன் பாருங்களேன். ஸோ இங்கேயும் மாட்டிக்கிட்டேன், அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். தப்பிச்சு ஓட முடியாது. அது டாய்லெட் பேப்பர் தேடி வந்துட்டு இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம செய்வோம். ஸோ போகலாம். ஓகே, அந்த போலீஸுக்கு தெரியலை. நம்ம நைஸாக இங்கேருந்து அதை போடணும். போட்டாச்சு. இப்போ அந்த சைடு தெரியாமல் ஓடிடணும். ஓகே, போயிடுச்சு. சைலண்ட்டாக வரணும். ஓகே, எடுத்தாச்சு. என்ன இது மிஸ்டீரியஸ் திங்கு. வெளியே வந்து ஜாபை சக்ஸஸ்ஃபுல்லியாக முடிச்சாச்சு. ஓகே, நம்ம ஜாலியாக சுற்றுறோம். போலீஸ்காரன் பார்க்குறான், நம்மளும் பார்க்குறோம், ஓடுறோம். இது என்ன காக்கா பியா இல்லை கேக்கு? ஏதோ கல்யாணமோ என்ன இது? என்ன ஹாப்பி பர்த்டேவா? எவனோ ஒருத்தனை இடிச்சிட்டு ஓடுறோம். எவனோ ஒருத்தன் டக்கம் பிடிக்கிறான். யாரா நீ கோமாளி?
ஓ, இவன் தான் நம்மளுக்கு அடுத்தது மிஷன் தர போகிறான். ஆனால் இவன் ஒன்றா நம்பர் என்னன்னு சொல்கிறது, பக்க பணக்கார மாதிரி இருக்கான். பேண்ட்டு கூட போட மாட்டான் இந்த பைத்தியக்காரன். நம்மளை திருடிட்டு வர சொல்லுவான் பேண்ட்டு மீன்லாம். இவன்லாம் ஒரு மீன் அட்லீஸ்ட் ஒரு பேண்ட்டு கூட வாங்க சரியான இவனை பார்த்தாலே கடுப்பாகும். இவன் ஒரு முட்டா பீஸு, அங்கே உள்ளே இருக்கதா இந்த வாட்ச்மேன் ஒரு மொரட்டை பீஸு. 2 பேர் இந்த இங்கே பாருங்க, நான் இங்கே போய்ட்டுருக்க. ஆனால் இவன் கண்டுபிடிக்க மாட்டான். யாரா நீ? இந்த மாதிரி இருந்தால் எந்த திருட வேணாலும் எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் போகலாமே. இப்படிலாம் வாட்ச்மேன் இருந்தால் மியூசியத்துக்குள்ளேயே போய் திருடிட்டு வரலாம் போல். ஓகே, ஓகே நம்ம போகிறோம் இப்போ உள்ள. ஓகே, முடிச்சிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. டைமும் கரெக்டாக கீப் அப் பண்ணியாச்சு. 3 ஸ்டார் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த மிஷனுக்கு போவோம். பிளேயா மஃபியோசோ 2 என்னதான் பேர். இது நான் விளாடும் போதே கவனித்தேன். சரி, அடுத்த மிஷனுக்கு போவோம். பிளேயா மஃபியோசோ 2 என்னது வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. இவனை பார்த்தா முட்டா பீஸுமா இருக்கான். உள்ளே இருக்க அந்த வாட்ச்மேன் ஒரு மொரட்டை பீஸு. 2 பேரும் ஒன்று சேர்ந்து சீரியஸாக இந்தளவுக்கு முட்டா பசங்க நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் எந்த திருட வேணாலும் வீட்டுக்குள்ளே வரலாமேடான்னு இருக்குது. ஸோ இந்த பாட்டி அங்கே கிளம்பி போகணும். வேறு போக மாட்டேங்குது. போயிடுச்சு. ஓகே, நைஸாக ஒவ்வொன்றையும் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு பார்ட் 2 பார்ட் 3 அப்படியே போகலான்னு யோசிச்சுருக்கோம். நீங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் தாங்க. நான் அப்போ அட்டா பாவி, இவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்து கருமம் பிடிச்ச ஒரு பேண்ட்டு வாங்க கூட துப்பு இல்லாமல் இருக்கு. இப்படி ஒரு என்னன்னு சொல்ல. ஸோ இன்னொன்று எங்கே இருக்குன்னு நான் தேடிட்டு இருந்தேன். இங்கே ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்று வேணுமே பார்த்தா அது அங்கே இருந்துச்சு. நான் கவனிக்காமல் வந்துட்டேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஓகே, பா எவ்வளோ பெரிய வீடு. இத்தனை ரூம் எதுக்குன்னே தெரியாமல் இருக்குது. அப்போ இது கிச்சனு, இது என்ன கை கழுவுற இடமா? ஸோ வெளியே வந்துடலாம். ஓகே, வந்தாச்சு. இப்போ பேண்ட்டு திருடலாம் சொல்லித்தரேன். இவெல்லாம் என்ன தான் ஒரு பேண்ட்டு வாங்க முடியல. லைட்டாக டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு நான் கண்டுபிடிக்க. ஸோ அவ்வளோதாங்க சரி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.